ஒருத்தர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு "ஏய் வந்துட்டேன்னு சொல்லு" அப்படிங்கிற மாதிரி வந்தார். ஏன்னா வாரத்துக்கு ஒரு தடவை தான் அண்ணனை பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது புதுசாக ஏதாவது சொல்ல போகிறாரு அப்படின்னு நினச்சா ரொம்ப பழசா ஒன்று சொன்னார். யார் அவர்? பழசா அப்படின்னு தான் சொன்னார். பார்த்துருவோம் வாங்க. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் தான். அவர் மாணவர்கள் மத்தியிலையும் ஆசிரியர்கள் மத்தியிலையும் பயங்கரமாக பேசுகிறதுக்காக ஒரு கருத்து சொல்லியிருக்கார். அதாவது ஆசிரியர்கள்கிட்ட கோரிக்கை வச்சிருக்கிறார். புதுசாலாம் ஒன்றும் வைக்கல. ஆதி காலத்தில் துணை முதல்வராக இல்லை விளையாட்டுத்துறை அமைச்சராக வந்தப்போ என்ன கோரிக்கை வச்சார்? சார் பிடி பீரியடை எதுக்கு சார் ஆட்டையை போட்டு மேக்ஸும் சயின்ஸும் எடுக்கிறீங்க? நீங்கள் பசங்களை விளையாட விட்டா தான் சார் படிப்பில் சாதிக்கிற மாதிரியே நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ்லையும் சாதிக்க முடியும்னு சொன்னார்ல. அன்றைக்கி சொன்னால் அதே பாயிண்ட்டை தூக்கின்னு வந்து இன்றைக்கும் சொல்லிக்கிறார். ஆனால் பசங்களுக்கு இது கேட்கும்போது ஜாலியாக இருக்கும். கூடுதலாக என்ன சொல்லிக்கிறாருன்னா, வேணா உங்கள் மேக்ஸு சயின்ஸு கிளாஸ் எல்லாம் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா பசங்களை பிடி விளையாட சொல்லி பயங்கரமாக ஃபிசிக்கலாக அவங்கள ட்ரெயின் பண்ணுவோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. இதில் என்னப்பா புதுசாகுதுன்னு தானே கேட்குறீங்க? அதை தான் ஆரம்பத்திலே சொன்னேன். புதுசாக எதுவுமே சொல்லவா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த கருத்து தான் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. எந்த ஸ்கூல் ஃபங்க்ஷன், எந்த ஹாஸ்டல் ஃபங்க்ஷன், எந்த பள்ளி கல்வித்துறை நிகழ்ச்சிகளுக்கு போனாலும் அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு, அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் என்கிட்ட வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையை ஆசிரியர்களுக்கு என்னுடைய கோரிக்கையை நான் வைப்பேன். பசங்க எங்கிட்ட வைக்கிற கோரிக்கை, சார் எங்களுடைய மேக்ஸ் டீச்சர், சயின்ஸ் டீச்சர் பிடி பீரியடை கடன் வாங்கி அவங்க பாடம் நடத்துறாங்க, எங்களை விளையாட விடுறதில்ல, நீங்க கொஞ்சம் சொல்லி இந்த பிடி பீரியடை மட்டும் தயவு செய்து விளையாடுறதுக்கு எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாட உடனே அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்ட்ட முதல்ல தயவு செஞ்சு வேணா உங்களுடைய மேக்ஸ் பீரியடையும் சயின்ஸ் பீரியடையும் எங்களுடைய பிடி பீரியடுக்கு நீங்க கடன் கொடுங்க. எங்களுடைய மாணவர்கள் விளையாட்டுலயும் படிப்புல எப்படி சாதனை செய்யறாங்களோ விளையாட்டிலும் நிச்சயம் அந்த சாதனை செய்வாங்க அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன்.